தங்கத்தில் முதலீடு பண்ண சரியான நேரமா? குளோபல் அன்சர்டினிட்டி ஏதாவது வந்ததுன்னா அன்றைக்கி கோல்டு வந்து லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது சார்? எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலராக அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஒன் டைம் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. அதாவது 2 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் எஸ்ஐபியும் பண்ணியிருந்தாருன்னா சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ. சார் நீங்கள் நினைக்கிற ஹையஸ்ட் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்க 3 செக்டர்னா இதுவா சார்? நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய அசெட் கிளாஸ் செக்டர் அப்படின்னா என்னவா சார் இருக்கும்? அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாகவே ஓவர் வேல்யூடா இல்லை கரெக்டான வேல்யூவேஷனில் தான் இருக்கா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ 2026 செகண்ட் ஹாஃப்கே வந்துட்டோம். இன்னுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன மாதிரி நிலைமையில இருக்குன்னு எங்களால் சரியாக புரிஞ்சுக்க முடியல சார். இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் மேலே நாங்கள் பெட்டர் சாய்ஸஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா இனிமே வரப்போகிற 6 மந்த்ஸை நாங்கள் எப்படி பார்க்கணும் சார்? இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து 23,800லேருந்து 24,400க்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டாக ஆசிலேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் இந்த வாரம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரேடியாக தொடர்ந்துருக்கு. இப்போ வார் முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருடைய பார்வையில் இருக்குது. இப்போ அவங்க வந்து வார் வந்து ஒரு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாலே அது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். அதோடைய தாக்கம் குறையும் போது மார்க்கெட் வந்து நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் இந்த வாலட்டிலிட்டி நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்த இந்த வாலட்டிலிட்டி, அதாவது பிப்ரவரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டி பெரும்பாலும் குறையும். அண்ட் ஓரளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி அவுட்லுக் கிடைக்கும் போது ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆகணும், யார் யார் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு பீரியடானது நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தெரியுது சார். இப்போது தங்கத்தில் முதலீடு பண்ண சரியான நேரமா சார், இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா? தங்கத்தோட வேல்யூ குறைஞ்சு 24 கேரட் இது பார்த்தோன்னா ஒரு 14,500 அந்த லெவலில் வந்து ஒரு கிராம் வந்து கோட் ஆகிட்டு இருக்கு. இது கரெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்த ப்ரைஸு. இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஒரு 2 வருஷம் வந்து நிறைய ஏற்றம், அதாவது ஒரு ஃபாஸ்ட் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு 25, 30, 50 இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்டேஜஸில் பார்த்தோம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜஸில் அதே லெவலுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ வந்து நம்ம ஒரு அலோகேஷனாக வச்சுக்கணும். பட் அதே லெவலுக்கான ப்ரோக்ரஸ் ஆர் அதே லெவலுக்கான பேஸ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு டெஃபினட்டாக வந்து சான்சஸ் ரொம்ப குறைவு. ஒரு 5 வருஷம் அவுட்லுக் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் குளோபல் அன்சர்டினிட்டி ஏதாவது வந்ததுன்னா அன்றைக்கி கோல்டு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போது யூஎஸ் எக்கானமி திரும்பி பெட்டராக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால கோல்டோட ப்ரைஸஸ் மாடரேட் ஆகிறதுக்கோ இல்லை ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கோ இருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது சார். இப்போது லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. இதில் எது சார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த பாதி 2026 இருக்குல்ல சார், இதில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது சார்? இன்னைக்கு இந்த ரிஸ்க் ரிட்டர்ன் ஆஸ்பெக்டை எடுத்து பார்த்தோம்னா மிட் கேப்ஸ் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. லார்ஜ் கேப் எப்பயுமே வந்து ஒரு ஸ்டடி ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஸ்டடினஸ் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் கொடுக்கும். பெரிய கம்பெனிஸு வளர்ச்சி வந்து ஒரு கிராஜுவலாக இருக்கும், ரெகுலராக இருக்கும். அண்ட் அவங்களுடைய லீடர்ஷிப் இருக்கிறதுனால அந்த க்ரோத் வந்து நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்மால் கேப்ஸ் வந்து நல்லா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அதில் வந்து லிக்விடிட்டி ரொம்ப குறைச்சலாக இருக்கும். சில கம்பெனிஸில் வந்து லிக்விடிட்டி ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால் மார்க்கெட் எப்போ வந்து விழுதோ இந்த ஸ்டாக்ஸ் கரெக்டாகிறது வந்து ரொம்ப அதிகமான நிலைமையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிட் கேப்பு அந்த லிக்விடிட்டியும் மேனேஜ் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் அப்சைட் பொட்டன்ஷியலையும் கொடுக்கும். அப்படின்றதுனால மிட் கேப் ஓரளவுக்கு பெட்டராக தெரியுது. இந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டைம் சார் இது. ஏன்னா இவ்வளோ நாள் மார்க்கெட் கீழே இருந்தே பார்த்துட்டோம், இனிமேல் அப்வர்ட் ட்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு எங்களுக்கே தெரியுது சார். அதாவது 2 வருஷத்துக்கு கீழே மார்க்கெட் மொத்தமாக இப்படி இருக்காது, கண்டிப்பாக ஒரு புல் ரன் வரப்போகுது அப்படின்னு தெரியிறப்போ எங்களோட பார்ட்டிசிபேஷனும் இப்போ நிறைய இருக்கணும். அதில் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலராக அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஒன் டைம் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. அதனாலேயே அவங்க வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 1 இயர் பார்த்தோம்னா எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் வந்து சிங்கிள் டைம் இன்வெஸ்டரோட வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ பார்த்தோன்னா அதே நேரத்தில் வாலடைல் மார்க்கெட்ஸ்லையும், அதாவது 2 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சிங்கிள் டைம் இன்வெஸ்டும் பண்ணிட்டு அதே நேரத்தில் எஸ்ஐபியும் பண்ணியிருந்தாருன்னா சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோ வந்து பெட்டராக பண்ணியிருக்கோம். வாலடைல் பீரியடுக்கு எஸ்ஐபி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இவன் தோ அது வந்து ஒரு லாங் டேர்ம் டூலாக இருந்ததுனாலும் வாலடைல் பீரியடில் எஸ்ஐபி வந்து ஒரு
காஸ்ட் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு வந்து பெரிய ஒரு டூல். இன்னைக்கு மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் பி ரேஷியோவை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் 21 இஸ் நிஃப்டி பி ரேஷியோ அப்படின்னு நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜ் 10-year ஆவரேஜ் வந்து 23 அந்த லெவலில் இருந்தது. அதை விட ஒரு 5-6% வந்து குறைச்சலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் 2 பேரும் பெனிஃபிட் பண்ணுவாங்க. அதில் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்டோட ஸ்டேபிள் டைம் இனிமேல் வரதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக தெரியுது. சார் நீங்கள் நினைக்கிற ஹையஸ்ட் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்க 3 செக்டார்னா இதுவோ சார் இருக்கும்? இப்போ ரெனியூவபிள்ஸ் ஆர்னும் இவி இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டும் நிறைய அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய வந்துட்டுருக்கு. ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப் நிறைய வந்துட்டுருக்கு. நிறைய கம்பெனி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது குட்டி செக்டராக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுவும் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிக்கிட்டு இருக்கு. 3வது விஷயம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பர்டிகுலராக பார்த்தோன்னா இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் பெருசாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில். அதில் இந்த நேரத்தில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் ரொம்ப சீப்பாக தெரியுது. ஏன்னா கிரெடிட் குரோத்து நல்லா வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது இந்த பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபிஷியன்ட் பேங்க்ஸ். அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் திறன் ஆகட்டும், அவங்களுடைய லிக்விடிட்டி ஆகட்டும், அவங்களுடைய நெட்வொர்க் ஆகட்டும், அவங்களுடைய வைட் ஸ்ப்ரெட் விஷயங்கள் ஆகட்டும் அண்ட் காம்படிட்டிவ்னஸ் எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் அவங்க பெட்டராக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய வேல்யூவேஷன் குறைவாக இருக்குது அப்படின்றதுனால இந்த நேரத்தில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் ஒரு 3-5 வருஷம் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். சார் இப்போது நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய அசெட் கிளாஸ் ஆர் செக்டர் அப்படின்னா என்னவா சார் இருக்கும்? எங்கெல்லாம் வந்து ஃப்ராத் இருக்கோ அதெல்லாம் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிடணும். இப்போ நான் சொன்ன மாதிரி கோல்டு அப்படின்றது வந்து ஒரு அசெட் கிளாஸு லாஸ்ட் 2 வருஷம் நல்லா ஓடிடுச்சு. இந்த நேரத்துலேருந்து போகணுன்னா குளோபல் கெலாமிட்டி ஆர் ஏதாவது அன்சர்டினிட்டி வந்தால் மட்டும்தான் பெரிய ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும். அந்த அசெட் கிளாஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணுறது நல்லது கிடையாது. 2வது விஷயம், நம்ம இப்போது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய சேஞ்சஸை பார்த்துட்ருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கும், பட் அதே நேரத்தில் வந்து பெரிய சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய தெரியுது. ஏஐயோட தாக்கம் நிறைய இருக்கிறதுனால ஐடி அஸ் எ செக்மெண்ட் டெஃபினட்டாக வந்து அது ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2 செக்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய வந்து இந்த ஸ்மால் கேப்ஸ் அப்படின்றதுல ஒரு கிரேஸ் நிறைய இருக்குது. மைக்ரோ கேப் இன்வெஸ்டிங், ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டை எடுக்கும்போது லிக்விடிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து லிக்விடிட்டினால மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் கீழே விழும்போது அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நல்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு எப்படி லிக்விடிட்டி அவங்க ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா அதுவும் பெட்டராக இருக்கும். ஸோ இதனால் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்து புரிஞ்சிருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால மந்த்லி 20,000 வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா 5 to 10 இயர்ஸ்க்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவா சார் இருக்கும்? நிச்சயமாக ஒரு எஸ்ஐபி இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. எஸ்ஐபியில் வந்து டாப் அப் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. மந்த்லி 20,000 பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். லாங் டேர்ம் கோல்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஈக்விட்டியை கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 10 இயர்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஈக்விட்டி இன்னும் ஒரு நல்ல அசெட் கிளாஸ். ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்குது அப்படின்னா எமர்ஜென்சிக்காகவோ லிக்விடிட்டிக்காகவோ ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது லிக்விட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸாக இருக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் கோல் ஹொரைசான் இந்த மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக டெட் அப்படின்றது ஒரு போர்ஷனாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கமாடிட்டிஸ், அதாவது கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே ஓவர் வேல்யூடா இல்லை கரெக்டான வேல்யூவேஷனில் தான் இருக்கா சார்? இன்றைக்கி இருக்க வேல்யூவேஷன் வந்து 21 டைம்ஸ் நிஃப்டியோட ஏர்னிங்ஸு. லாங் டேர்ம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து 10 இயர்ஸ் ஆவரேஜ் சொல்லுவாங்க. அது 23. அதை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு 5-6% நிச்சயமாக குறைச்சலாக இருக்குது. இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அப்படின்னு கேட்டோன்னா ஓரளவுக்கு ரீசனபிளி அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வேல்யூவேஷன்ஸ்க்கும் இன்றைக்கி பார்க்குற வேல்யூவேஷன்ஸ்க்கும் டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி அட்ராக்டிவாக தெரியுது. இன்னிலேருந்து எதிர்பார்ப்பு என்னென்னா ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ப்ராஃபிட் க்ரோத் ஆர் ஏர்னிங்ஸ் க்ரோத்னு சொல்லுவாங்க. அது வந்து 12 to 15% க்ரோ ஆகும் அப்படின்னு நிறைய அனாலிசிஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஜிடிபியும் நம்ம வந்து ஒரு 7% மேலே க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வந்து ரீசனபிள். ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு 60-70% வரைக்கும் ஈக்விட்டியில் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி வந்து அடுத்த அசெட் கிளாஸில் டைவர்சிஃபிகேஷனுக்காக வச்சுக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.